வணக்கம் நண்பர்களே. சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு யூனிக்கான ஆட்கள், ஒரு தனித்தன்மையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களோட எண்ணப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட ஒரு பொது புத்தியின் எண்ணப்பாட்டுலேருந்து சற்று வேறுபட்டு இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா, இப்ப தக் லைஃப் படம் வந்திருக்குது. அத வந்துட்டு எல்லாருமே வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியில்ல, சரியில்லன்ட்டு. ஆனா, அந்த தனித்தன்மையோட இருக்கிறத காட்டிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தக்லை படம் நல்லா தானே இருக்குது. அது ஒரு மசாலா படம். அந்த மசாலா படத்துக்குரிய தரத்தோட தானே இருக்குது. அப்படிங்கிற மாரி அவங்களோட விமர்சனம் வந்துட்டு மாறுபட்டதா இருக்கும். அப்படி இருக்கும்போது, அவங்க மாறுபட்டதா இருக்கும்போது, அவங்க கவனிப்புக்குள்ளவர்களா இருக்கிறாங்க. பரவால்ல இப்படி கூட விமர்சனம் பண்ணலாம் போல, இப்படி கூட பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கிறார்கள். அதே நேரம் வந்து என்னடா இது! இந்த படத்த போயிட்டு இப்படி போயிட்டு விமர்சனம் பண்றாங்களே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களேன்ட்டு, அந்த மாரியான ஒரு விமர்சன பார்வை அவங்க மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக தனித்திருப்பதுங்கிறது எப்படிங்கிறத பற்றி என்னோட அம்மாவின் கட்டைப்பை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதை உங்களுக்கு இப்போ பகிர்றேன். தனித்திருப்பது அத்தனை கடினமில்லை, அத்தனை எளிதுமில்லை. எவர் போலும் இல்லாமல் இவர் மட்டும் இப்படித்தானென தனி பெயரெடுப்பது பல நேரம் பாதகமாகவும், சில நேரம் சாதகமாகவும். தனித்திருக்கையில் எதை பற்றியும் கவலை இல்லை. சில நேரம் அதுவே கவலையாகும். தனித்திருப்பது சுயம், தனித்திருப்பது அடையாளம், தனித்திருப்பது தெளிவு, தனித்திருப்பது துணிவு. தனித்திருப்பதின் மிச்சம் தனித்திருப்பதே தான். அதில் மிச்சப்படுறதுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, அதுதான் நம்ம பொதுப்புத்தி வர்க்கத்திலிருந்து டோட்டலாக நம்ம மிச்சப்பட்டிருப்போம், தனித்திருப்போம் அப்படிங்கிறத தான் இதை சொல்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பரோடு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.